கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 12:5 ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்களே, இன்றைக்கு பாதிக்கப்பட்டதான மக்களுக்காக கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை. பாதிக்கப்பட்டவர்கள் என்று ஏழையாக இருக்கலாம், எளியவங்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். எந்த ஒரு மனுஷன் பாதிக்கப்படுகிறானோ, எந்த ஒரு மனுஷன் மீது தாக்குதல்கள் விழுகிறதோ, எந்த ஒரு கூட்டம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராக சீறி பாய்கிறார்களோ, பல்வேறு விதங்களிலே அந்த மக்கள் அவமானப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு நடுத்தருவில் நிற்கக்கூடியதான ஒரு நிலை கூட ஒரு சிலருக்கு வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் கர்த்தர் கொடுக்கிற வாக்குதான். எத்தனை காலம்தான் நீங்கள் அடிமைகளாக, எத்தனை காலம்தான் அடிமேல் அடி வாங்கி கொண்டிருப்பீர்கள்? இனியும் கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய இருதயம் உங்களை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. அவர் எழும்ப போகிறார். அவர் நீதி செய்ய போகிறார். எந்த இடத்துல நீங்கள் பாதிக்கப்பட்டு நெஞ்சு படபடக்க, ஐயோ இந்த கொடுமை எப்பொழுது மாறும், யார் இப்படிப்பட்ட கொடுமையிலிருந்து என்னை விடுவிக்கக்கூடும் என்று சொல்லி அடி மனதுக்குள்ள உங்களுக்கு வந்த ஏக்கம், அப்படிப்பட்டதான ஒரு கலக்கம், கண்ணீர், இந்த பெருமூச்சு எல்லாம் தெய்வ சமூகத்துக்கு வந்திருக்கிறது. ஆண்டவர் அதை பார்த்துட்டு பார்க்காம போகிற ஒரு சாதாரண சராசரி மனிதன் அல்ல. கர்த்தர் உங்களுக்காக நீதி செய்கிற தெய்வம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டு எந்த குறிப்பிட்ட மனிதர்களால் பாதிக்கப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களா, உங்கள் நிலையை கர்த்தர் கண்டு உங்களுக்காக எழும்பி இருக்கிறார். இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னா, உங்களுக்கு விரோதமாய் சீறினார்களே, உங்களுக்கு விரோதமாய் எழும்பினார்களே, அந்த மக்களுக்கு எதிராக கர்த்தர் கரம் வைக்கிற, எழும்பி கர்த்தர் செயல்படுகிற ஒரு நேரம். ஏனென்றால் நீங்கள் விட்ட அந்த பெருமூச்சு, நீங்கள் விட்ட அந்த அழுகை, அந்த கண்ணீருக்கு ஒரு விலை மதிப்பு இருக்குது. நீங்கள் வீணா கண்ணீர் சிந்தலை, வீணா அந்த பெருமூச்சு விடலை. அதற்கேற்றதான ஒரு தக்க பதிலை இனி வரக்கூடியதான நாட்களில் நீங்கள் காணப்போகிறீர்கள். கர்த்தர் தேவனுடைய பிள்ளையே நமக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பி இருக்கிறார். அவர் எழும்பி விட்டார். அவரை தடுப்பவன் யார்? ஒருவனும் தடுக்க முடியவே முடியாது. ஆகவே அநியாயத்துக்கு ஒரு தீர்வு வராதா? வரும் நிச்சயமா. உங்களுக்கு எதிராக எழும்பினாங்களே, அவங்க கொடிகட்டு பறக்கிறது போல் இருக்காங்களே, அவங்க இப்படியே தான் இருப்பாங்களா, நான் இப்படியே தான் இருப்பானா என்று சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக கர்த்தர் சொல்கிறது வார்த்தை தான். ஆண்டவர் உங்களை காத்து இனி வரக்கூடியதான நாட்களிலே சுகமாய் தங்க பண்ணக்கூடியவராய், சுகமாய் இருக்க பண்ணக்கூடிய கர்த்தராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் பட்ட அவமானம், நிந்தை, கேவலம், கைவிடப்பட்ட அனாதையான கோலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வீரமுள்ள அவருடைய வல்லமையுள்ள கரத்தை உங்கள் மேலே வச்சு உங்களை பாதுகாத்து உயர்த்த போகிறார். சீக்கிரத்தில் சத்துருக்கள் சிதறுண்டு போவதை, சத்துருக்களுடைய சூழ்ச்சிகள், வஞ்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போவதை, உங்களுக்கு எதிராக அவங்க போட்ட எல்லா சதித்திட்டங்களும் வெளியரங்கமாக கூடியதான ஒரு நேரம் வந்துவிட்டது. சீக்கிரத்தில் உங்கள் தலை நிமிர்த்தப்பட்டு உயர்த்தப்பட்டு உங்கள் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த சந்தோஷம், சமாதானம் வெளிப்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. ஆகவே நீங்கள் சந்தோஷமாக எழும்புங்கள், சந்தோஷமாக கர்த்தரை பாடுங்கள், துதியுங்கள், ஆராதியுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக இருக்கட்டும். பரலோக பிதாவே, ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களின் பெருமூச்சை கேட்டு கர்த்தர் அவங்களுக்காக நீதி செய்வதற்காக, அவங்களை காப்பாற்றுவதற்காக, அவங்களை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவதற்காக கர்த்தர் இந்த நாளில் எழும்பி ஆண்டவரே எங்களுக்காக செயல்படுவதற்காக நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எழும்பட்டும், பிரகாசிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.